வணக்கம். மகளிர் உரிமை தொகை பத்தின ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. மாசம் 2500 ரூபாய் கிடைக்க போகுதுங்கிற அந்த சூப்பரான நியூஸ பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் அப்டேட். பழைய திட்டத்திலேருந்து என்னென்ன மாறுது, எப்படி புதுசா அப்ளை பண்றது, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸாக்ட் டாக்குமெண்ட் செக்லிஸ்டையும் நான் கொடுக்குறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த 2500 ரூபாய் அப்டேட், அதான் அந்த முக்கிய வாக்குறுதி. 2500 ரூபாய் கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் தரப்போற உரிமை தொகையா இந்த மாபெரும் தொகையை தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த மொத்த அலசலுக்கும் இதுதான் ஒரு மையப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களும் தவகை நிர்வாகமும் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விதமா இந்த உதவித்தொகையை 2500 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. புதிய அரசு இப்போ இந்த குறிப்பிட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல ரொம்பவே தீவிரமா இறங்கியிருக்காங்க. அடுத்ததா பழைய திட்டத்துல இருந்து என்னென்ன மாறுது அப்படின்னு பார்ப்போம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவாவே புரியும். முந்தைய திமுக அரசோட திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ புதிய தவேகோட வாக்குறுதிப்படி இது மாசம் 2500 ரூபாயா மாறுது. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் ரொம்பவே பெருசுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, தேர்தல் சீசனுக்காக இந்த திட்டம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான 3000 ரூபாய், அது போக சம்மர் போனஸா ஒரு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். சுமார் 1,31,00,000 பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒட்டுமொத்தமா கிரெடிட் ஆச்சுங்கிறத நாம இந்த நேரத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த புதிய 2500 ரூபாய் அறிவிப்பு பத்தி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2500 ரூபாய் வாக்குறுதியை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாயாவது கொடுக்கணும். ஒருவேளை அவர் அதை செஞ்சார்னா எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு பெரிய தொகையை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற லாஜிஸ்டிக் சவால்களை தான் இது குறிக்குது. ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். புதிய விண்ணப்ப முறை. இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம் வந்திருக்குமே. ஏற்கனவே பணம் வந்துட்டு இருந்த என்னோட பழைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கே இந்த புது அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுமா அப்படிங்கறதானே உங்க கேள்வி. அதுக்கான நேரடியான பதில் இல்லைங்க. பணம் தானாகவே வராது. நிர்வாகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால பழைய பயனாளிகளா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா அப்ளை பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கட்டாயமா புதிய விண்ணப்பம் கொடுக்கணும். அதனால சும்மா பணம் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பாப்போம் வாங்க. இதுல ரொம்ப சிம்பிளான 4 விஷயங்கள் இருக்கு. முதல்ல உங்களுக்கான புதிய அப்ளிகேஷன் ஃபார்மா வாங்கணும். ரெண்டாவது, அதுல கேட்டிருக்க எல்லா டீடைல்ஸையும் தப்பு இல்லாம முழுமையா ஃபில் பண்ணணும். மூணாவது, அதை வெரிஃபிகேஷனுக்காக சப்மிட் பண்ணணும். கடைசியா எல்லாம் சரியா முடிஞ்சதும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. அடுத்து யாருக்கெல்லாம் அந்த திட்டத்துல தகுதி இருக்கு, வயசு மற்றும் மற்ற நிபந்தனைகள் என்னென்னு பாத்துடலாமா? இந்த 2500 ரூபாய் உதவித்தொகை திட்டத்துக்கான அடிப்படை வயசு வரம்பு என்னன்னா, 21 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அப்போ 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல பணம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 60 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு ஏற்கனவே முதியோர் உதவித்தொகையா 3000 ரூபாய் கொடுக்கிற ஒரு தனி திட்டம் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களையும் இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டத்திலே சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. இப்போதைக்கு அரசாங்கம் அந்த கோரிக்கைகளை ரொம்ப தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு வர்றதா தகவல்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்த்தோம். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். புதுசா கல்யாணம் ஆன பெண்கள் இந்த திட்டத்துல பலன் பெறணும்னா கண்டிப்பா அவங்க தனியா ஒரு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கான ஒரு முக்கியமான அடிப்படை தேவையாவே வச்சிருக்காங்க. சரி, இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைனல் செக்லிஸ்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உடனே ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்க ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக், அதாவது உங்க பேரு, அக்கவுண்ட் நம்பர், IFSC கோடு இருக்கிற அந்த முதல் பக்கம். இது கூடவே ரொம்ப முக்கியமா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணப்பட்ட உங்க மொபைல் நம்பர், இதெல்லாம் பக்காவா ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க சொத்து வரி ரசீது, கரண்ட் பில் ரசீது, அப்புறம் ஒரு தன்னறிவிப்பு படிவம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு உங்களுக்கு வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாதுன்னு தான் தகவல்கள் வருது. இது நிறைய விண்ணப்பதாரர்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா தான் இருக்கும்.
என்னதான் இந்த புது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வெரிஃபிகேஷன்னு நிறைய வேலைகள் இருந்தாலும் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு இந்த வார இறுதிக்குள்ளாகவே பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல நிதிய வரவு வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. முற்றிலும் ஒரு புது அப்ளிகேஷன் சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சுமார் 1.3 கோடிக்கும் மேலான பெண்கள் இந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் கடந்து எவ்வளோ ஸ்மூத்தா அவங்களுக்கான நிதியை பெற போறாங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய நிர்வாக சவால் தாங்க இல்லையா? சரி, நீங்க உடனே உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முக்கியமான அலசல்ல இதுவரைக்கும் எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்பவே நன்றி. நாம மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட சந்திக்கலாம்.